புராணங்கள் எடுத்து சொல்லுகின்றன. இந்திரன் முதலான தெய்வங்கள், எல்லா தெய்வங்களும் நமக்கு உலகத்திலே நமக்கு வாழ்வை கொடுப்பதாக, நல்ல வாழ்வாதாரத்திற்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், வேத மந்திரங்களாலே அவர்களுக்கு உள்ளதான ஹவிர்பாகம், பால், தயிர், வெண்ணெய், புரோடாசம் மற்றும் உள்ளதான சமித்து, ஹவிசு போன்றதான இந்த பொருள்களை எல்லாம் யஜ்ஞேஸ்வர வடிவமாக, அக்னி ரூபமாக இருக்கின்றதான எல்லா தெய்வங்களையும் நாம் அந்த இடத்திலே அவர்களுக்காக அதை சமர்ப்பணம் செய்கின்றோம். அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த பரிமாற்றம் என்பதுதான் இந்த ஜப ஹோமமாகிற மங்களமான காரியம். பகவத்கீதையிலே சொல்லும்போது, சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டா புரோவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்பிஷ்ட காமதுகே. எல்லா உயிரினங்களையும் உலகத்திலே படைத்ததான பிரம்மதேவன் படைக்கும் போதே பரம்பொருளான பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று இவர்கள் நல்ல முறையிலே ஜீவாதாரத்தோடு உயர்ந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகள் இவர்கள் வாழ்ந்து நல்ல பயன்களை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மனித பிறவி பூமண்டலத்தை சிருஷ்டி செய்யும் போதே எதையும் கூட வைத்து செய்தார் என்றால், யாகம், யஜ்ஞம், தேவதைகளை நாம் ஆராதனை செய்வது போன்றதான இந்த ஒரு காரியத்தையும் நமக்கு துணையாக இருக்கும்படியாகவே வைத்து அனுப்பியிருக்கிறார். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டா புரோவாச பிரஜாபதிஹி. பிரஜாபதி என்று சொல்லக்கூடியதான படைப்பு கடவுளான நான்முக கடவுள் சிருஷ்டிகர்த்தா யாகங்களையும் நமக்கு பக்க துணையாக, ஒரு துணையாக இருக்கும்படியாகவே வைத்து நம்மை சிருஷ்டி செய்திருக்கிறார். அது என்ன செய்யும் என்றால், தேவான் பாவயதானேன ஏ தேவா பாவயந்து வஹா பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயః பரமவாப்ஸ்யத. இந்த அக்னியின் மூலமாக, அக்னியிலே நாம் சமர்ப்பணம் செய்ததான எல்லா மூலிகை பொருள்களும், அவிர்வாகமான வேதோக்தமான நல்ல சுத்தமான பொருள்களும் அக்னி ஏற்றுக்கொள்ளுகிறார். அது அக்னியோடு சேர்ந்து அக்னி ஸ்வரூபமாகவே மாறிவிடுகிறது. அவர் தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சமர்ப்பணம் செய்கின்றதான, தேவதைகளுக்காக எந்தெந்த தேவதைகளுக்கு நாம் அக்னியிலே சமர்ப்பணம் செய்கின்றோமோ அதையெல்லாம் அந்தந்த தெய்வங்களுக்கு நல்ல முறையிலே கொண்டு சேர்ப்பவராக இருக்கிறார். அக்னிமுகாவை தேவாஹா என்று சொல்லும்படியாக எல்லா தெய்வங்களும் கண்ணுக்கு நேராக நமக்கு தெரியவில்லையானாலும் நாம் உபாசனை செய்கின்றதான யஜ்ஞேஸ்வரர் அக்னி ரூபமாக இருக்கிறார் இல்லையா, அவர் மூலமாக எல்லா தெய்வங்களும் இந்த இடத்திலே பிரசன்னமாக வந்து விடுகிறார்கள். அக்னியிலே நாம் கொடுக்கின்ற இந்த பொருள்கள் எல்லாம் அந்த தெய்வங்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் மறைமுகமாக அவர்கள் இங்கு நேராகவே வந்து அத்தனையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்லதான ஹோமம், யாகம் நடைபெறுகிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால், யஜ்ஞேஸ்வரர் யாக குண்டத்திலே ஜொலிக்கின்றதான அக்னி பகவான் பிரதட்சிணமான அழகான ஜுவாலையோடு அவர் காட்சி தருகின்றார் என்று சொன்னாலே அந்த மங்களமான ஜப ஹோம கர்மாக்கள் சிறந்த முறையிலே விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த முறையிலே பிரதட்சிணாக்னிஹி, அக்னியிலே
ஜுவாலையாக வருகின்றதான தீ கொழுந்து பிரதட்சிணமாக நமக்கு காட்சி தருகிறது. எப்போதும் ஜலத்திலே எல்லா தேவதைகளும் இருக்கிறார்கள். ஆகையினால் அழகான கலசங்களிலே புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் வைத்து அதிலே முதலிலே நாம் தெய்வங்களை ஆவாகனம் செய்து ஷோடசோபசாரத்தினாலே அவர்களை நாம் மகிழ்விக்கிறோம். அதன் பிறகு அக்னியிலே சகல தெய்வங்களும் வந்து காட்சி கொடுக்கிறார்கள். அக்னியின் மூலமாக அந்த அக்னியை ஆவாகனம் செய்து ஏற்கனவே சொன்னபடி ஜபம் செய்ததான மந்திரங்களுடைய 10% என்றதான தசாம்ச ஹோமத்தை நாம் யாகமாக ஹோமமாக செய்கிறோம். அதன் பிறகு நமக்கு வேதம் படித்தவர்கள் பிராமணர்களுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான வேத மந்திரங்கள் இருக்கிறதே, அது எல்லா தெய்வங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக அமைகிறது. பிராமணோ வை சர்வா தேவதாஹா என்று வேதம் படித்ததான பிராமணர்கள் சகல தெய்வங்களுடைய சுரூபமாக இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் எல்லாம் இந்த ஒரு காரியத்திற்கு சனி பெயர்ச்சி நடக்க இருக்கின்றதான இந்த குறிப்பிட்ட நேரத்திலே தீர்த்த ரூபத்திலும்